முன்னாடி ஷார்ட்ஸில் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ரெண்டும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சதெல்லாம் சேர்த்துக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா வேணுங்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் மசாலா தூள் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுலேருந்தே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ரைஸ் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணியாக வரும்போது நம்மளுக்கு சூப்பராக வரும். குக்கர் ஓப்பன் பண்ணால் ஃபைனலி சுட சுட யம்மியான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்க வெஜிடபிள் பிரியாணி இது. கூடவே ரைத்தா தான் வச்சு சாப்பிட்டேன். ரைத்தா விட ஒரு காம்பினேஷன் வேணும், உங்களுக்கும் பிடிக்குமா?